தென்காசி மாவட்டம் எலன்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவர் சின்னத்தாயை சந்தித்து குடிநீர் தட்டுப்பாடு குறித்து கேள்வி எழுப்பினர். கேள்வி எழுப்பிய நிலையில் பொதுமக்களிடம் பேரூராட்சி தலைவி முறையாக பதில் அளிக்காமல் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது, திமுக தலைவர் இருக்கிறார் என பொதுமக்களிடம் கோபமாக நடந்து கொண்ட சம்பவம் பொதுமக்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் புதியதாக நியமிக்கப்பட்டு 2 தினங்களாகிய நிலையில் அவர் தனக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை எனவும் தனது அறைக்கு தேடி வந்து பதிவேட்டில் கையெழுத்து வாங்குவது இல்லை என பேரூராட்சி தலைவர் சின்னத்தாய் குற்றம் சாட்டுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் சுதாவிடம் பேரூராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஒரு கட்டத்தில் பேரூராட்சி தலைவர் சின்னத்தாய் செயல் அலுவலர் சுதாவை ஒருமையில் பேசி நாற்காலியை தூக்கி வீசி முயற்சித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அரசு அலுவலர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.